லாஸ்ட்ல எந்த கிரெடிட்ஸ் வந்துச்சு ப்ரோ. அனிருத்தோட ஒரு வாய்ஸ் வந்துச்சு. உள்ள வலிச்ச வலி முடிஞ்சு. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. லீக்கான படத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு வந்து ஒரே ஒரு நடிகருக்கு மட்டும் தான் நடக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு தடவை அவர் கூட நடிக்கிறதே பாக்கியம்னு நினைக்கிறாங்க. நான் 3 தடவை அண்ணன் கூட நடிச்சிட்டது வந்து என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாது. ஆடியோ லான்ச்சில் வந்து இதான் என்னோட கடைசி படமாக இருக்குமோன்னு அவர் சொல்லும் போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அனி சார் எனக்கு மியூசிக் போட்டிருக்காரா, சத்யன் சுரேஷ் சார் எனக்கு ஷார்ட் வைக்கிறாரா, ஹெச் வினோத் சார் எனக்கு ஆக்ஷன் சொல்றாரான்னு இதெல்லாம் இப்போ கூட எனக்கு சொல்லும் போது கனவு மாதிரி தான் இருக்கு. அண்ணன் மாதிரி இன்னொருத்தரை நான் திரும்ப பார்ப்பேனான்னு தெரியல, அண்ணன் மாதிரி இன்னொருத்தரை நான் கொண்டாடுவேனான்னு தெரியல, ரசிப்பேனான்னு தெரியல. நீங்கள் சேவை செய்ய போங்கண்ணே. நாங்கள் உங்கள் 69 படத்தையும் 69 வருஷம் ரீரிலீஸ் பண்ணிட்டோம். இர்ஃபான் ப்ரோ. எஸ் ப்ரோ. வணக்கம். வணக்கம். சூப்பர் ஹாப்பி. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தமிழ் சினிமா தமிழ்நாடு. கோட்டுக்கு மீட் பண்ண நினைக்கிறேன் லாஸ்டா. இப்போ ஜனநாயகன். எனக்கு நான் இப்போ இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்டால அந்த லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடி ஒன்று பேசி போட்டிருந்தீங்கல்ல. ஆமா. உண்மையில என்ன படத்துல தான் அழ வைக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்க உங்களோட இன்ஸ்டாலேயே அழ வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய உண்மையிலேயே வந்து ரசிக்க வச்சு சிரிக்க வச்சு நிறைய நமக்கு கருத்து ஃபீட் பண்ணி டவுனா இருக்கிற டைம்ல மோட்டிவேட் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி டிராவல் பண்ணி கூப்பிட்டு போன ஒரு நாயகன் ஜனநாயகன். கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது. படத்தை பற்றி நிறைய பேச போகிறோம், சாரை பற்றி நிறைய பேச போகிறோம், உங்களுக்கும் சாருக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸை பற்றி நிறைய பேச போகிறோம். ஏன்னா நிறைய ஒரு லாங் ஜேர்னி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய எக்ஸைட்டடாக வந்திருக்கேன். சூப்பர் ஹாப்பி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மக்களோட வரவேற்பும் ரொம்ப நல்லா இருக்கு படத்துக்கு. அது வந்து எதிர்பார்த்த விஷயம் தானே. நம்ம அண்ணனை சும்மாவே கொண்டாடுவோம். இது ஒன் லாஸ்ட் டைம் வேற. அது சொல்லும் போது கஷ்டமா இருக்குது. ஆனா அவர் முடிவு எடுத்துட்டாரு, நம்ம ஃபாலோ பண்ணி தான். சூப்பர். ஜனநாயகனோட வெல்கமிங், ஜனநாயகனோட ஃபீவர் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது ஒரு லீக்கான படத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு நடிகருக்கு மட்டும் தான் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அண்ணனுக்கு மட்டும் தான் அது நடக்கும். லீக்கும் அண்ணனுக்கும் நடக்கும், பீக்கும் அண்ணனுக்கு தான் நடக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி கால் வந்தது ஜனநாயகனுக்கு? ஆக்சுவலாக வந்துட்டு கோட் படத்தில் ஷூட் போயிட்டு இருக்கும்போது ரஷ்யாவில் வந்து அண்ணன் கூட எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ கேரவனில் உட்காந்து நான் நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அந்த கேரவனில் உட்காந்து பேசும்போது அண்ணன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்னா இப்படி இதெல்லாம் நடந்தது எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அடுத்த படத்துலையும் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. ஆனால் எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷனாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா போதும், யாருக்கிட்ட நான் இவங்க தான் ஆடிஷன். ஏன்னா நான் நிறைய இடத்துல ஆடிஷன் கொடுத்து அது வந்து ஏமாற்றமாக இருக்கு. புரியுது. ஏன்னா அது அவங்களுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது கடைசியில். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ஏஜென்சிக்குலாம். கரெக்ட். எனக்கு யாருக்கிட்ட பண்ணணும்னு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொன்னோன்னா அண்ணன் உடனே வந்து ராம் அண்ணனோட நம்பர் கொடுத்தாரு என்கிட்ட. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் அதுவும் இப்போ வந்து அரசியலில் வேலை இருக்கிறாங்க, கண்டிப்பாக நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் நிறைய இன்டர்வியூஸில் மற்ற ஆக்டர்ஸ் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்காங்க விஜய் சார் ஒரு விஷயம் சொன்னாருன்னா அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கோட் படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரம் சென்று ராமண்ணை கால் பண்ணுறாரு, எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சென்னை வரும்போது சொல்லு அப்படின்னாரு. இல்லை எப்போ வரேன்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கன்னா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்தேன். வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, அங்கே போனேன். போயிட்டோன்னே அப்போ ராமண்ண ஃபோனில் சொன்னாங்க, இர்ஃபான் இதுதான் 69 ஆஃபீஸ், நீ ஆசைப்பட்ட மாதிரியே உள்ளுக்கு போ, உள்ளுக்கு மதின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் காஸ்டிங் டைரக்டர், அவர்கிட்ட ஆடிஷன் கொடுத்துட்டு போ, வாழ்த்துக்கள். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்னென்ன சொல்கிறீங்க, உண்மையிலேயே நடக்குதாப்பா இது உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஆஃபீஸ் முன்னுக்கு நிற்கிறேன் நான். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஆனால் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாலும் இதை நம்ம பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு மதி ப்ரோ மீட் பண்ணேன். மதி ப்ரோ மீட் பண்ணிட்டு என்னோட ஆடிஷன்ஸ்லாம் நான் கொடுத்தேன், டேப்ஸ்லாம் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஒரு கால் வந்தது மதி ப்ரோட்ட இருந்து, ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ, டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மேனேஜர் ரூட் டீம்லேருந்து மேனேஜர் ஃபோன் அடித்தாங்க, அடிச்சுட்டு அவங்க டேட்ஸை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு எஸ்ஜே சூர்யாவோட ரியாக்ஷன் மாதிரி,
இதுக்கு தானே இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அந்த ஃபீலிங் வந்து அந்த உணர்வு வந்து என்னால வேர்ட்ஸ்ல சொல்லவே முடியல ப்ரோ. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு தடவை அவர் கூட நடிக்கிறதே பாக்கியம்னு நினைக்கிறாங்க. நான் 3 தடவை அண்ணன் கூட நடிச்சிட்டது வந்து என்னால வாழ்க்கை ஃபுல்லா மறக்க முடியாது. அதுவும் அண்ணன் தான் என்னோட வாழ்க்கையோட தொடக்கமா இருந்தாரு. இப்ப அண்ணனுடைய எண்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் சினிமா கரியரோட ஒரு பாஸ்ன்னு வச்சுக்கோமே, அதுல நான் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா. பாசனே வச்சுக்கலாமா? எனக்கு எண்டுன்னு மனசு வர மாட்டேங்குது, எனக்கு எண்டுன்னு சொல்றதுக்கு. அப்படி வர மாட்டேங்குது. ரசிச்சு வளர்ந்துட்டோம் அவரை. நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு விஜய் இருப்பாங்க, நம்மள அறியாமலே ஏதோ ஒரு மேனரிசம்லயே கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற விதமா இருந்தாலும் சரி, அண்ணன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாரு, அண்ணனே எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாங்க, அண்ணனே அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்திருக்காரு, நீ என்னடா அப்படின்னு. ஸோ அவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐகானா இருக்கிறார் நம்மளுக்கு, ஒரு இமேஜா. அண்ணன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபாலோவரா இருக்கோம் என்னைக்குமே, நம்மள அறியாமலே. அது நல்ல விஷயமா தான் இருக்குது அவர் பண்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்களுமோ இல்லை நானுமோ அஃப்கோர்ஸ் நிறைய விதத்துல வந்து அண்ணனோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கும். கிரேட் ப்ரோ. எனக்கு இன்னொன்று என்ன ஆச்சரியம் அப்படின்னா, லைஃபை ப்ரிடிக்ட் பண்ணிடுறாரா விஜய் சார் நிறைய விஷயங்கள். ஏன்னா அதிகமாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த நடிகரும் அவர் தான், அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த நடிகரும் அவர் தான். அதையும் டேக்கிள் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் நம்ம இதுவாக ஆகணும், அதுக்கான கரெக்டான பாத்தை போடணும், இந்த பாத்துக்கு போகிற வழியில் நிறைய நம்மளுக்கு அடி உழுகும், நம்மளை வந்து கீழே காலை பிடிச்சி இழுத்து விடுவாங்க அப்படின்னு இருந்தாலுமே அவரோட சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே தான் போகுது. அது எப்படி அவரால் அது பண்ண முடியுது அப்படிங்கிறது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா வந்துட்டு அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அண்ணன் இவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க, 69 படம் பண்ணியிருக்காங்க. அப்போ 69 எக்ஸ்பீரியன்ஸ், 69 லெசன்ஸ், இதெல்லாம் அவர் பின்னாடி இருக்கிறதுனால அவருக்கு அந்த பக்குவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ ஒரு நிதானமாக இருப்பார். நீங்கள் என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே, அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஒரே டோன்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் நடந்துடாது. அண்ட் நான் நினைக்கிறேன் இந்த பக்குவம், இந்த ஒரு டிசிப்ளின் தான் வந்துட்டு அவரை இன்னைக்கு அவர் ஒரு சிஎம் ஆயிருக்காருன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்ம உருவாகிறதும் கஷ்டம் தான், ஒரு ஹீரோவா உருவாகிறதே கஷ்டம். இதுல ஒரு ஆக்ஷன் பேக் கமர்ஷியல் ஹீரோ ஆகிறது வந்து இன்னும் பெரிய கஷ்டம். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ அவர் சிஎம்மாவும் ஆயிருக்காருன்னா அது சும்மா ஃப்ளூக்கு லைக்குன்னு சொல்லவே வாய்ப்பு இல்லை. அது அவருடைய கஷ்டம், அவருடைய ஹார்ட் ஒர்க், அவர் போட்டிருக்க எஃபர்ட்னு தான் நான் சொல்லுவேன். இதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயம் தான் அண்ணனை இன்னைக்கு வரைக்கும் அங்கே வச்சிருக்கேன்னா அந்த தலகணம் இல்லாத ஒரு கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. பேக் டு ஜனநாயகன் வந்துடலாம். கோட்ல வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் ரோல், சார் கூடவே இருக்கிற மாதிரி ஒன்று, இதுக்கு சாருக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு ரோல் எவ்வளவு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு தெரியாது நான் வந்து என்ன ரோல் பண்றேன் அப்படின்னு தெரியாது. செட்டுக்கு போனோன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. அது தெரிஞ்சிட்டோன்னே ஐயோ அண்ணனுக்கு அகைன்ஸ்டாவா, இது என்ன நம்மளுடைய ரூலுக்கே அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்சா போதுன்ற மைண்ட் செட்ல வந்து இந்த கேரக்டர் பெஸ்டா பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளுக்கு நுழைஞ்சேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்தது, இதுலயும் எப்படியாவது அண்ணன் கூட ஒரு ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆக்சுவலா இருந்தது, ஆக்சுவலா அண்ணன் கூட ஃப்ரேம் இருந்தது. பட் அந்த சீன் வந்து எடிட்ல போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய படம்ல, இப்பவே 3 hour இருந்தது. ஸோ அதனால அது எடிட்ல போயிருச்சு. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ணன் கூட மறுபடியும் பார்த்து பேசி சிரிச்சு நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அண்ட் அண்ணனும் மறக்கல என்னைய. இவ்வளவு பேர் அவரோட மெமரி, எனக்கு அதுதான் இப்போ கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ப்ரீவியஸா ப்ராஜெக்ட்ல மீட் பண்ணி உங்களை மீட் பண்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸை வந்து மீட் பண்ணுவார், நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவார். த்ரூ அவுட் அடுத்த இடத்துல மீட் பண்ணா கூட அந்த பழக்கத்தோட ஆயிடா எப்படா இருக்கா நல்லா இருக்கியாடா அந்த ஒரு பாண்ட் எப்படி அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அந்த மெமரி பவர் வந்து ரொம்ப கூடன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா எவ்வளோ பேர் அவங்க பார்க்கணும், எவ்வளோ பேர் அவங்க ஞாபகம் வச்சிருக்கணும், எவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கணும். நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவரோட வேலை என்னன்னு நம்மளுக்கு புரியும்ல. ஆனா அப்பயும் உங்களை கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாரு. செட்ல வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, செட்டுக்குள்ள புந்துட்டோன்னா அப்படியே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சின்ன இப்படி கேஜுவலா பார்க்கல, இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாரு, ஏய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கை கொடுத்தாரு. ப்ரோன்னு தான் கூப்பிடுவாரு. ப்ரோன்னு கூப்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமா நான் இப்ப வேற லுக்ல இருக்கேன் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டார். நல்லா போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு. அதான் என்னோட டே 1 அண்ணன் கூட. அப்புறம் அங்க இருந்து ஒரு 15 நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ணன் கூட கிடைச்சது. டெய்லி பார்க்க முடிஞ்சது அண்ணனை, அவர் பண்ற ஆக்ஷன்ஸை பார்க்க முடிஞ்சது. நம்ம வந்து டிவியில
சினிமாவில் பார்த்த நிறைய அவருடைய ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து அவர் நேரடியாக இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணுறதை வந்து பார்க்கக்கூடிய ஸ்பாட்ல பாக்கியம் கிடைச்சது. நான் அதை நிஜமாவே பார்த்தேன், யாரும் சொல்லிலாம் கொடுக்கல, அது அவராக செய்கிறாரு, அது செய்யும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இவருக்கு ஃபேனாக இருக்கிறது ஒர்த் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஃபீல் பண்ண வைப்பாரு. அண்ணன் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்? கரெக்ட். 69 படம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எஃபர்ட் போடணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அப்பயும் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காரு. செட்டில் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அப்போ கூட நான் யோசித்தேன், ஏன் இன்னமும் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு? ஏன்னா இதெல்லாம் போடலைன்னாலும் நம்மளுக்கு அவர் அவ்வளோ பிடிக்குமே, ஏன் இவ்வளோ எஃபர்ட் போடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் சினிமாவை பிடிக்கும். அவர் சினிமாவை பிடிச்சி பண்ணுறாரு. அவருக்கு என்ன ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அது 100% பண்ணணும். அது வந்து லைக் இல்லை நான் ஒரு இப்போ ஸ்டாரு லைட்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஃபுல் எஃபர்ட் கொடுத்தாரு. கண்டிப்பாக கொடுத்தாரு. கிரேட் ப்ரோ. ஆல்ரெடி ஜனநாயகன் படத்துக்கு பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இதுதான் லாஸ்ட் படமா, இதுக்கப்புறம் எதுவும் இல்லையா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போய் உட்காந்து படம் பார்த்தோம். படம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. லாஸ்ட்ல எண்டு கிரெடிட்ஸ்னு வந்துச்சு ப்ரோ. அனிருத்தோட ஒரு வாய்ஸ் வந்துச்சு, உள்ள வலிச்சவலி முடிஞ்சு நம்மளை காலி பண்றதுக்குன்னே வச்சதுதான். அது வரைக்கும் தேக்கி அடக்கி வெளியில பிளாஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருந்த எமோஷன்லாம் அந்த, ஏன்னா அண்ணன் கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், ஈவன் இந்த படத்துல கூட அந்த கடைசி நாள் ஷூட் அப்ப கூட எதுவும் வேணான்ற மாதிரி தான் இருந்தாரு அண்ணன். அதாவது நான் அழுக போறது இல்ல, இதை வந்து நான் எமோஷனல் ஆக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் வச்சிருந்தாரு எப்பவுமே. ஆனா நம்மளால அது முடியலையே, என்ன பண்றது முடியல. அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, நம்மளால அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. அந்த ட்ரிபியூட்டா இருக்கட்டும், ஈவன் இந்த எடிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால முடியல. அதுவும் அதனாலதான் அந்த லவ் லெட்டர் மேட்டரும் இருந்தது. ஏன்னா ஆடியோ லான்ச்ல வந்து இதான் என்னோட கடைசி படமா இருக்குமோன்னு அவர் சொல்லும் போது ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சு. அது ஒரு வாரமா இம்பாக்டடா உட்கார்ந்துருந்தோம் வீட்டுல. சரி, அண்ணனுக்கு வந்து ஒரு தேங்க்யூ, ஒரு ரசிகனா எனக்கு நன்றிண்ணே அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது அண்ணன்ட்ட? இது வந்து ஒரு தளபதி ரசிகனின் பிரதிநிதியா நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என் டீம் வந்து சரி ஒன்று ஷூட் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் எதுவும் வேணாம், ஸ்கிரிப்ட் வேணாம், நம்மளுக்கு உண்மையிலேயே மனசுல இருந்து என்ன தோணுது, ஒரு லெட்டர் எழுதுறோம் அண்ணனுக்கு, ஒன் லாஸ்ட் லவ் லெட்டர் அண்ணனுக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போலான்னு சொல்லிட்டு பண்ணதுதான் அந்த வீடியோ இன்ஸ்டால நான் போட்டிருந்தது. ஃபுல்லா மனசுல தோண எல்லாத்தையுமே பேசிட்டேன், கொட்டிட்டேன். அதுல ஒரு கட்டத்துல ஆக்சுவலா நான் அழுதுட்டேன் பேசிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் இல்ல வேணாம், அண்ணனே அழுகல, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஷூட் பண்ணோம். அந்த அழுகிறது இல்லாம, ஏன்னா என்ன அறியாம நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலா செட்லயும் ஒரு தடவை அது நடந்துச்சு. அண்ணனோட உட்காந்து பேசிட்டே இருக்கிறேன், உள்ளுக்குள்ள அப்படியே வெயிட் ஆகுது மனசு, இது முடிய போதே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. பேசிட்டு என்ன அறியாம கண்ணுல இருந்து தண்ணி வருது. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஷோல்டர்ல கை போட்டு லைக் கவலைப்படாத, சில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி அந்த இருக்கிற இவ்வளவு பிரஷர் இருக்கும் அவருக்கு ஆப்வியஸ்லி. பார்ட்டி ஒரு பக்கம் பார்க்கவே மாட்டேன், உங்களுக்கு அவர் கண்ணுல தெரியவே செய்யாது. நானும் இதே தான் கேட்டேனே, எப்படின்னா இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க, லைக் கோடி பேர் இருக்கானே வெளியே, நீங்க ஏதோ இதுக்கெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, வேற எப்படி நான் இருக்கணும் அப்படின்னு. எப்படி உண்மையிலேயே பெரிய விஷயம், அவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம் அண்ணங்கிட்ட இருந்து. அந்த பக்கம் உண்மையிலே அதை நான் வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல, அது உணர்ந்தேன், நான் என் கண் முன்னாடியே பார்த்தேன். ஸோ அண்ணன் மாதிரி இன்னொருத்தரை நான் திரும்ப பார்ப்பேனான்னு தெரியல, அண்ணன் மாதிரி இன்னொருத்தரை நான் கொண்டாடுவேனான்னு தெரியல, ரசிப்பேனான்னு தெரியல. ஆனால் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், பரவாயில்ல நீங்கள் சேவை செய்ய போங்கண்ணே, நாங்கள் உங்கள் 69 படத்தையும் 69 வருஷம் ரீரிலீஸ் பண்ணி பார்ப்போம். வேற மாதிரி. சூப்பர். இப்போ அஃப்கோர்ஸ் விஜய் சாரோட படத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு மேட்டர். அதுவும் லாஸ்ட் படத்துல ஒரு பார்ட்டா இருக்குங்கிறது இன்னும் பயங்கரமான மேட்டர். அதுவும் பேக் டு பேக், லாஸ்ட் 2 படத்துல பேக் டு பேக் இருக்கிறது சூப்பரான ஒரு மேட்டர். அது எப்படி இருந்தது, எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது? ப்ரோ எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. நான்லாம் வந்து என்ன மாதிரி ரசிகன்னா, ஒரு 100 மீட்டர்ல இருந்து அண்ணனை பார்த்தா போதும்டான்னு நினைக்கிற ஒரு ரசிகன். ஏன்னா கோட் படத்துல கூட நான் எப்படியாவது அவரை பார்த்துடணும், எப்படியாவது டைரக்டரை பார்த்து வாய்ப்பு கேட்கணுன்ற செட்டு வாசல் எல்லாம் போய் நின்றுருக்கேன் நான். அப்போதான் அண்ணன் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாரு. அப்போ அந்த செல்ஃபியில பின்னுக்கு குட்டியா நான் நிற்பேன். ஸோ அப்போ எனக்கு தெரியாது நான் படத்துல இருக்க போறேன்னு. அண்ட் இப்பவும் எனக்கு தெரியாது நான் 3 படத்துல இருக்க போறேன் அண்ணன் கூடன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ரொம்ப உண்மைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒன்று வேணும்ன்றத உறுதியா இருந்தீங்கன்னா, அதுல நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை வந்து சேரும், வந்து கொடுத்துருன்றது நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்பேன்னு நினைக்கிறேன். பாக்குறவங்களுக்கு வந்து என்னென்னமோ கனவுகள் இருக்கலாம்,
நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்னென்னமோ ஒரு கனவுகள் இருக்கலாம். ஸோ அந்த கனவுகளை நோக்கி நீங்கள் நேர்மையாக போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு குறுக்கு வழியும் பாய்க்காம ப்ராப்பராக போங்க. கண்டிப்பாக சினிமா கைவிடாது. அண்ணன் சொன்ன வழியை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி வரேன். இது நானா புதுசாக சொல்லலை, அண்ணன் பல குட்டி ஸ்டாரிஸில் சொல்லியிருக்காரு. அதை நான் அப்படியே இம்ப்ளாய் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம். அண்ட் இதை அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோன்னா, இவ்வளோ நாள் சினிமாவில் பார்த்தோம், இதுக்கப்புறம் டிவிலையும் நியூஸ்லையும் பார்ப்போம். அவ்வளோதான். அதான் திரையில பார்த்துருந்து இப்போ தரையில மக்களோட மக்களாக பார்க்க போகிறோம் தரையில அப்படிங்கிற ஒரு மேட்ரு தான். திருப்பி ஜனநாயகத்தில் வந்தால பாபி டியோல் சார் கூட அதிகமாக காம்பினேஷன். சாரை பற்றி சொல்லுங்க. அது அனிமல் எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு நடிகனா, அதுக்கு மட்டும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த லாஸ்ட்ல ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு 6 பேக் வச்சு கம்பேக், அது ஒரு கம்பேக். ஆமா, அனிமல் ஒரு பயங்கர கம்பேக். அதான் நான் சொல்ற மாதிரி எனக்கு தெரியாது என்னோட ரோல் என்ன, யார் யார் கூட சீன்ஸ் இருக்க போகுதுன்னு. ஆனா செட்டுக்குள்ள நான் பாபி சார் கூட வரும்போதே வந்து எனக்கு பயங்கர நர்வஸா இருந்தது. ஏன்னா காலிவுட்டோட கிங் வில்லன் இப்ப எங்கிட்ட பாலிவுட்டோட பெரிய ஆள் கூட நம்ம நடிக்க போறோமே அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஒரு சைடு. பிகாஸ் சொல்லுவாங்க சில பேர் பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அரகண்டா இருப்பாங்க, ஹெட் வெயிட்டா இருப்பாங்க. அதுவும் நான்லாம் ஒரு புது நடிகன், என்னை வந்து எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. ஆனா சீரியஸா சொல்றேன், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஜாலியா இருந்தாரு செட்ல. எப்படி சொல்றது, லைக் டேக் போகும்போது தான் ஒரு அக்ரெசிவா இருப்பாரு. நீங்க படத்துல பாத்தீங்களா, பயங்கர வில்லனா இருக்காருல்ல, அது வந்து டேக் போறதுக்கு முன்னாடி ரொம்ப சில்லா காமா ரிலாக்ஸா அங்கங்க நடந்துகிட்டு. உண்மையை சொல்லணும்னா பாபி டியோல் சார் வந்து கேரவன்லயே உட்கார மாட்டாரு, வெளியில. அவர் கேரவன் அங்கதான் இருக்கும். ஆனா கேரவன் வெளியே ஒரு சேர் போட்டு அங்க உட்கார்ந்துருப்பாரு. ஏன்னே எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. ஆனா ஒரு ஜாலியா வெளியே அவரோட டீமோட உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸா நேச்சுரலான ஒரு காத்தை வாங்கிக்கிட்டு வெளியே தான் உட்காந்துருப்பாரு. கேரவனுக்குள்ள உட்கார மாட்டாரு. அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ரொம்ப பாருங்க எவ்வளவு சிம்பிள். மனுஷங்க வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தான் அவங்க ரொம்ப பெருசா வெளியில இருந்து பாக்குற நமக்கு தான் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆஹா ஓஹோங்கிற மாதிரி. ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. விஜய் சாரும் சரி, பாபி டியோல் சாரும் சரி, ரொம்ப சிம்பிளா அவங்களுடைய வேலையை கரெக்டா முடிச்சுட்டு, இது அவங்களுடைய முதல் படம் மாதிரியே நடிப்பாங்க. அதாவது வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டு, ரொம்ப சில்லா அலட்சியமாலாம் இல்லாம ப்ராப்பரா ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிச்சாங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது. ஈவன் மமிதா கூட நான் கண்ணால பார்த்தேன். அவங்க அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல வந்து அங்க இருந்தேன் நான். ஷூட் நடக்கும்போது நிறைய சீன்ஸ் அவங்க சொந்தமாவே பண்ணாங்க. பரவாயில்ல, எனக்கு டூப் வேணாம், நான் சொந்தமா பண்றேனே பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அப்கமிங் ஆக்ட்ரஸ் வந்துட்டு இப்படி இவ்வளோ பிரேஃபான ரோல் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மமிதாக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு. அப்புறம் ஹெச் வினோத் சார், சத்யன் சூரியன் சார், எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு அனி சார் மியூசிக். ஐயோ, இதுலலாம் நம்ம ரசிச்சிருக்கோம், இதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். இதுலலாம் நம்ம இருக்கோமா? அனி சார் எனக்கு மியூசிக் போட்டிருக்காரா, சத்யன் சூரியன் சார் எனக்கு ஷார்ட் வைக்கிறாரா, ஹெச் வினோத் சார் எனக்கு ஆக்ஷன் சொல்றாரான்னு, இதெல்லாம் இப்ப கூட எனக்கு சொல்லும் போது கனவு மாதிரி தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு படமே வந்துருச்சு. ஸோ ரொம்ப இது ரொம்ப எப்படி சொல்றது, என்னோட டைரியோடைய டாப்ல இருக்கும். எப்பவுமே லைஃப் டைம் ப்ராஜெக்ட். இது மாறாது ப்ரோ. இதை விட பெருசா என்ன நடந்துரும் என் வாழ்க்கையில? என் தளபதியோட படத்துல நான் 3 தடவை நடிச்சிட்டேன்ற விஷயத்தை தவிர என்ன பெருசா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கிரேட் ப்ரோ. இன்னொரு அண்ணனே நீங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டீங்க. எம்ஜி மதன் குரு அண்ணாவும் நீங்க வந்து தமிழ்நாட்டோட ஒரு பயங்கரமான யூடியூபர், அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? எனக்கு நிறைய பேசியிருக்கோம். ஸ்டில் டச்ல இருக்கிறாரு. ஓகே. சோ ஷூட்ல வந்து நான் எதிர்பார்க்கல. அதாவது ஏன்னா எங்களுக்கு தெரியாது நாங்க யாரு கூட நடிக்க போறோம் என்னன்னு தெரியாதனால எம்ஜி வந்திருந்தாரு, செட்டுக்கு வந்திருந்தாரு. வந்து ப்ரோ நீங்களுமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். சரியான தளபதி ஃபேன். எக்ஸாக்ட்லி. என்னை கேட்டா அதுல நடிச்ச நிறைய பேர் வந்து தளபதி ஃபேன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர்லாம் வந்து ஒரு சீனுக்குலாம் நடிச்சுட்டு போறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம்ல அதுல ஒரு பகுதியா நம்ம இருந்துட்டு லைஃப் லாங் நம்ம அதை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆசையில இருந்தாங்க. ஸோ ப்ரோ கூட சீன்ஸ் இருந்தது. ஆனா ப்ரோவை நான் தான் தெரியல, படம் இது எப்போ வெளியாக போகுதுன்னு தெரியல, ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எங்களுக்கு அப்படி ஒரு சீன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கும் எம்ஜி ப்ரோக்கும் அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஆனா அவரும் அதே தான் சொன்னாரு. நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன் இந்த ரோலை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, சார் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ரோல், எம்ஜி ப்ரோக்கும் வந்து நல்ல ரோல் இருந்தது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு அங்க கூட நடிக்க முடிஞ்சது. வந்து எம்ஜி ப்ரோ, அப்புறம் வேற நிறைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க செட்ல. நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா செட்டே வந்து ரொம்ப பெரிய செட். என்னோட எந்த சீனுமே சின்ன செட்டே கிடையாது. லைக் ஒரு வீடோ அந்த மாதிரிலாம் எனக்கு கொடுக்கவே இல்லை. எடுத்தா பெரிய ஷிப். அந்த போட் எல்லாம் வந்து லைக் ஸ்டுடியோ தானா இல்ல பாதி ஸ்டுடியோவும் இருந்துச்சு, ரியலும் இருந்தது. ரெண்டுமே பண்ணிருந்தாங்க. ஷிப்ல போய் எடுத்தாங்க, ரெண்டுமே எடுத்தாங்க. அந்த போர்ஷன் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கடைசியா வந்து இந்த கிளைமேக்ஸ் சீன், ஹெட் ஆஃபீஸும் வந்துட்டு நிறைய சீன்ஸ் இருந்தது அங்கேயும்.
அதுல தான் சில சீன்ஸ் வந்துட்டு எடிட்ல போயிருச்சு. என்னென்ன சீன்ஸ்லாம் போயிருச்சு லைக் அதுல நீங்க ஏதாவது ரொம்ப இது தியேட்டர்ல வந்தா பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் டியூரேஷன் காரணமாக அது போயிருக்கும். நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா என்னுடைய ரொம்ப அதிக ஸ்கோப் உள்ள சீனே அதுதான். ஓகே. இந்த என்டையர் படத்திலேயே இந்த சீன் தான் வந்துட்டு என்னோட கேரக்டர் வந்து வாழ வைக்க போற ஒரு சீனா இருந்தது. ஓ மை காட். ஓகே. அதுவும் வந்துட்டு அது விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன்ல இருந்தது. ஓகே. ஸோ அது வந்து ஏன்னா படம் ஆல்ரெடி 3 hours ஆயிருச்சு. ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு படத்துல காட்ட வேண்டியது. ஸோ அதனால வந்து இது டியூரேஷன்ல வந்து வெட்டப்பட்டுருச்சு. மனசு வலியா தான் இருந்தது. பட் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்படிதான் இருக்கணும்னு இருக்கும்ல. ஸோ அதாவது இப்படிதான் வெளியே வரணும்னு இருக்கும்ல. ஸோ அதனால ஓகே. நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் அந்த சீன் இல்லாமலே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு ஓகே, ஹாப்பியா இருக்கிறேன். பட் அந்த சீன் இருந்திருந்துச்சுன்னா என் லைஃபே கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீன் அது. இப்போ அந்த டீம் கிட்ட இல்ல அஸ்வினோத் சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சார் அந்த மட்டும் கொடுங்க, இன்ஸ்டால் மட்டும் போட்டுக்கிறேன். ப்ரோ இவ்வளோ செலவு பண்ணி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க, அதை போயிட்டு இன்ஸ்டால எப்படி நம்ம போடுறது இல்லை, கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் டெலீட்டட் சீனா யூடியூப்ல கூட போடலாம். ப்ரொடக்ஷன் வைஸா லீகலி நீங்க பார்த்தாலும் அந்த ஒவ்வொரு ஃபுட்டேஜுமே வந்து ப்ரொடக்ஷனுக்கு தான் சம்பந்தப்படும். அது ஈஸியா வந்து வெளியே விட மாட்டாங்க. அது சரியும் இல்லை, அது அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு, நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்குது அதுல. ஸோ அதை விடுறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படி விட்டாங்கன்னா உங்களுக்கு ஹாப்பி, எங்களுக்கு ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான், அது நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.